ஹாய், நான் உமா. இன்றைக்கி குடமிளகாய் வச்சு ஒரு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்கிறேன். குடமிளகாய் நான் 2 எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகாய் தேவைப்படுது. 5 பல்லு பூண்டு போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அது கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். ரொம்ப போட வேண்டாம், ஏன்னா இதோட ஸ்மெல்லு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியணும். அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம், கார்னிஷ்க்கு கொஞ்சம் மல்லித்தலை. இதில் 1.5 டம்ளர் அரிசி எடுக்கிறேன் நான். இது 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அப்புறம் ஆயிலு. நான் ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் வெண்ணெய் போடணும். அப்புறம் இதில் போடுற பொடி மல்லித்தூள் 1/2 டீஸ்பூனு, கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூனு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை. பட்டை கிராம்புல போட வேண்டாம், அப்போ அது போட்டோம்னா இதோட ஸ்மெல்லு வராது, இந்த குடமிளகாயோட ஸ்மெல்லு. அதனால் நான் அதெல்லாம் போடல. அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக கொஞ்சம் வணக்கியில் அரைச்சிடலாம், கொஞ்சம் கார்னிஷ்க்கு வச்சிடலாம். இதில் அவ்வளோதாங்க. இது தேவையான பொருள். இது 1.5 டம்ளர் எடுக்கும்போது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, கொதிக்க வச்சு தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கலாம். இது இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நான் அரிசி நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டேங்க. குடமிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. பூண்டு கட் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் சேர்த்து வணக்கிடலாம். 4 முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்து வணக்கிட்டு அரைச்சிடலாங்க. இது தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு வெங்காயம் இதுலேருந்து எடுத்துட்டேன், போதும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு வடைச்சட்டியில் 1 டீஸ்பூன் வெண்ணெயும் 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிருக்குறேங்க. கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் வெண்ணெய் குங்காட்டி வெடிக்குது. முந்திரி பருப்பு 4 போட்டுடுறேங்க. இதிலே பூண்டு போட்டுடலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டுங்க. நான் இப்போ இது குக்கரில் தான் செய்ய போகிறேங்க. டைரெக்டாகவும் வைக்கலாம். டிஃபன் பாக்ஸுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இது சீக்கிரம் பண்ணிடலாம். ஒரு சைட் டிஷ் கொடுத்து விட்டோம்னா பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ பூண்டு நல்லா ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிச்சு, வறுபட்ட ஸ்மெல்லு. இப்போ நான் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டுருக்குறேங்க. முந்திரி பருப்பு, பூண்டு, வெங்காயம் இது மட்டும்தான் இதில் போட்டிருக்கிறேன். நல்லா வணக்கிட்டுருக்குறேன். கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டும். இப்போ நல்ல கலர் ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு, டிரான்ஸ்பரண்ட் ஆயிடுச்சு வெங்காயம் எல்லாம். இனி இதில் குடமிளகாய் போட்டு வணக்கி விட்டுடலாங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சோம்னா நல்லா வெந்துடும். ஓரளவுக்கு வணக்கினாலே போதுங்க. மறுபடியும் நம்ம வணக்க போகிறோம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்.
நல்லா வணக்கி விட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்கும்போது போட்டால் போதும். ஏன்னா ஃபஸ்ட்டு தாளிச்சதையுமே போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வணக்கி விடணும். இது கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாங்க. நல்லா வேகட்டும். கேப்சிகம் நல்லா வெந்துட்டு சாஃப்ட் ஆகட்டும். அப்புறம் நம்ம விழுத அரைச்சிடலாம் ஆறின பிறகு. அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ வணங்கிடுச்சுங்க. நல்லா கேப்சிகம் எல்லாம் கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ட்ரை பண்ணேன். எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டார். அவர் கூட நல்லா இருக்க சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டாரு. அதனால தான் இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, எல்லாருக்கும் பிடிக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு விழுத அரைச்சிடலாங்க. நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஆறட்டுங்க. இப்போ வந்து நான் அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் பட்டர் போட்டுடலாம். பட்டர் ஆப்ஷனல் தான். ரெண்டு ஏலக்காய் போடுறேங்க. பாதி பிரிஞ்சி இலை போடுறேன். இது வந்து நான் விழுத அரைச்சி வச்சுட்டேங்க. கேப்சிகம் இது வந்து இந்த முந்திரி பருப்பு 4-5 போட்டுருங்க. இப்போ அறுத்து வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் 2 போட்டுடலாம். இந்த பச்சை மிளகாயோடையும் இந்த கேப்சிகத்தோடையும் காரம் மட்டும்தான் இருக்கும். ரொம்ப காரமெல்லாம் இருக்காதுங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிவிட்டு கேப்சிகத்தோட காரம் மட்டும் போதும். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகட்டுங்க. இப்போ வந்து நம்ம வணக்கி அரைச்சி அந்த விழுது போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வெங்காயம் நிறைய பிடிக்குன்னா நிறைய சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் ஒரு பையன் இருக்கான், அவன் வெங்காயம் சாப்பிட மாட்டான் அவ்வளோக்கா. அதனால தான் நான் கொஞ்சமாக போட்டேன். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் எண்ணெய் வெளியே வரட்டுங்க. ஊற்றின எண்ணெயெல்லாம் வெளியே வரும். ஒரு 2-3 நிமிஷம் வணக்கி விட்டுடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க. என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம தண்ணி ஊற்றின பிறகு
உப்பு செக் பண்ணலாங்க. ஏன்னா இது விழுதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டிருக்குறோம், பார்த்து நம்ம போட்டுக்கலாம். இந்த இது அவ்வளோ சுவையாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணுங்க மறக்காமல். இப்போவே நல்ல மணம் வருது, நல்ல அரோமாவாக இருக்குது இங்கெல்லாம். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்ச கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் எல்லாம் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் தூள். பெப்பரோட காரம் இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பெப்பர் போட வேண்டாம் அவ்வளோக்கா, ஒரு பிஞ்சு மட்டும் போட்டப்போ. குடமிளகாயோட விதையெல்லாம் எடுத்து கூட நம்ம அரைச்சிடலாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது, அவங்களுக்கு காரமே ஆகாது. நம்ம பெரியவங்க சாப்பிடும்போது இந்த சாலட் ஏதாச்சும் குழம்பு சைட் டிஷ், சிக்கனோ மட்டனோ அந்த மாதிரி வச்சு கூட சாப்பிடலாம். எப்போவும் செய்கிற மாதிரி செய்யாமல் ஒரு வித்தியாசமாக செஞ்சிடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா வெளியே வந்துச்சுங்க. அந்த பொடியோட பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ நல்ல மணமாக இருக்குங்க எல்லாம். இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றிடலாம். கொதிக்க வச்சுருக்கேன் நான். 3 டம்ளர் ஊற்றுறேங்க, 1.5 டம்ளர் அரிசிக்கு. அப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு அரிசியை போட்டுடலாம். இப்போ நான் தண்ணி ஊற்றுறேங்க, 1 டம்ளர் ஊற்றிட்டேன். கலரி விட்டுருங்க. பார்த்து பண்ணுங்க, மூஞ்சிலெல்லாம் தெறிக்கும் ஃபஸ்ட் டைம் ஊற்றும்போது, அப்புறம் சரியாயிடும். புதுசாக சமைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்க. ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டுங்க. டம்ளர் ஊற்றிட்டேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. அப்புறம் நம்ம அரிசி கழுவி வச்ச அரிசி 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதான் 10 நிமிஷம் ஊறிடுச்சு. கழுவி ஊற வச்சுட்டேன். இதே போட்டுடலாம் நம்ம. இதை போட்டு ஒரு விசில் வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு எடுத்தோம்னா பொல பொலன்னு வந்துடுங்க. அரிசி நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிடலாம். நான் உப்பு செக் பண்ணுறேங்க. உப்பு பத்தலைங்க, கொஞ்சம் கூட போட்டுடுறேன். நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் அரிசியை போட்டுடுறேங்க. போட்டு மூடி வச்சு ஒரு விசில், அப்புறம் 5 நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு எடுத்தால் நம்மளோட குடமிளகா சாதம் ரெடி ஆயிடுச்சு. எங்கேயாச்சும் ட்ராவல் எல்லாம் போகும்போது செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கூட கெடாதுங்க. இலையில போட்டு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி வச்சிடலாம் குக்கரை. நான் மூடி வச்சிடுறேங்க. இப்போ வந்து குக்கர் திறந்து பார்க்கலாங்க. பாருங்க நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் ஆறட்டுங்க, அப்புறம் கிளறலாம். இந்த ஸ்டேஜில் லெமன் இருந்தால் ஒரு மூடி புழிஞ்சு ஊற்றிடலாங்க. இப்போ நான் இதை சர்வ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பச்சை கலராக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ நம்மளோட கேப்சிகம் குடமிளகா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.